பேசுன்னு சொன்னதை இதை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக பேசுன்னு சொன்னோம். பேசுன்னு சொன்னதை பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்காக பேச சொன்னோம். அதை பேசல சார். சார் முக்கிய சப்ஜெக்டே அதுதான் சார். தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு தலைப்புச் செய்தி பற்றி எறிகின்ற செய்தி அதுதான். அதுக்கு பேசினார் அவரு. வந்து சைகை காட்டிட்டு இருக்கார். அந்த சைகை என்ன காட்டுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகளை இன்றைக்கு என்ன நிலைமையோ அதுதான் அவர் சைகை காட்டுறாருன்னு நினைக்கிறேன். அவருடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன அங்கே டான்ஸ் ஆடினாரோ தமிழ்நாட்டோட மாண்பு போச்சுன்னு அவர் சைகை காட்டுறாருன்னு நினைக்கிறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சரே நடந்து கொண்டது மாண்பு போச்சுன்னு அன்றைக்கி சபை பேரவைத் தலைவர் சொல்கிறத தான் தன்னுடைய சைகை மூலமாக காட்டிவிட்டு உட்கார்ந்துருக்கிறார். அவ்வளோதான். இல்லை, அவங்க ஆதரவாளர்கள் முன்னாடி ஒரு முறை சொன்னாங்க, இந்த திட்டங்களை தீட்ட பணம் இல்லை என்றால் எங்களுடைய தலைவர் சொந்த பணத்திலேருந்து கொடுப்பாரு 2500 ரூபாய்னாங்க. அது மாதிரி சொந்த பணத்திலேருந்து போடுவாரா என்னமோ. இதெல்லாம் சினிமா வசனங்க. பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் விவரம் தெரியாமல் இந்த வசனத்தை பார்த்தே ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறார். வசனத்தை பார்த்து ஓட்டு போட்டவங்க 35% தான். அந்த 35%த்திலும் குழந்தைகள் சொல்லி பேரப்பிள்ளைகள் சொல்லி ஓட்டு போட்டவங்க எத்தனை சதவீதம் இருக்கு? அதிமுகவில் இருந்தவங்க அதிமுக வெற்றி பெறாதுன்னு நினச்சி இவர்களுக்கு மாற்றி ஓட்டு போட்ட கதையெல்லாம் இருக்குது. அவர்கள்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.